கார்லிக் வச்சு இன்னொரு டேஸ்டான ரெசிபி வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பல்லு பூண்டு தோல் உரித்து இடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கல்லில் இடிக்கிறது தான் இன்னும் டேஸ்ட் அதிகம். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் தோல் உரித்து வறுத்த வேர்க்கடலை இதை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வீடியோவில் உப்பு காட்ட மறந்துட்டோம். இதை நல்லா வதக்கிட்டு வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கிளறிடலாம். கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். கூட ஒரு அப்பளம் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்ன லஞ்சு செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறப்போ இது டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.